கமலஹாசன் கருத்து பேசியிருக்காங்க. கமலஹாசன் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆனா உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏதாவது எனக்கும் புரியலைங்க. 21 அவர் பேசுறது புரியாம தான் எங்க தொகுதி மக்கள் எல்லாம் இல்லைங்கன்னா நீங்க போங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு பாஸ், நம்ம அறிவாலயம் பாஸ் வந்து அவங்கள டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க போய் அவர் பேசுறது அவருக்கும் புரியல, மக்களுக்கும் புரியல. அதுல அவர் ஒன்று சொல்றாரு, தமிழை வந்து நான் வந்து தமிழ் மொழிக்காக வந்து இதை பேசினேன் தெரியுமான்னு. ஒரு மத்திய அமைச்சர் பேசினதா சொல்லக்கூடிய விஷயங்கள் யாரு சொன்னது? பெரியார் அவர்கள் சொன்னதை மத்திய நிதியமைச்சர் மேற்கோள் காட்டினார். அதையும் கூட புரியாம அவர் உட்காந்து பார்லிமெண்ட்ல பேசுறாரு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால புரியாத பேச்செல்லாம் நாம ஏன் கவலைப்படணும்? மக்களும் கவலைப்படல. அதெல்லாம் ஏதாவது பிரயோஜனம் இருக்குங்களா? ஒன்றும் கிடையாது. அவர் அந்த நேரத்தில் பேசாம ஏதாவது படம் நடிச்சா கூட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நான் கூட கமல் படம் தான் நல்லா பார்ப்பேன். இந்த யூஎஸ் டாரிஃப் 18% குறைச்சாங்கல்லக்கா, 50%. அதுல வந்து திமுக கொடுத்த அழுத்தத்துல தான் அது குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு திமுக பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? திமுக வந்து எந்த அளவுக்கு உண்மையை விட தூரமா பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்க. இன்னும் கூட நிறைய உலக பிரச்சனைகள்லாம் இருக்குது. எங்க திமுக அழுத்தம் கொடுத்து தீர்த்து வைக்க சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்கிற விஷயமா பேசணுங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதினார், பாலஸ்தீன பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லி. எங்க பக்கத்துல நீங்க வந்து கர்நாடகாவில் இருக்கிற பிரச்சனையவே தீர்த்து வைக்க முடியாது உங்களால. இதுக்கும் கூட்டணி தான் இருக்குது. அப்புறம் நீங்க எதுக்கு உலக நாடுகள் அங்க இங்கன்னு போறீங்க? அறிவாலயத்தோட அளவு இதுக்குள்ள இருக்குன்னா அதுக்குள்ள மட்டும் நில்லுங்க, அதை தாண்டி போகாதீங்க. அவர் ஒன்றும் விலகலைங்க, எங்கேயும் ஒன்றும் போகலைங்க. இதான் என்னன்னா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இது என்ன மாதிரி இப்போ பாருங்க, நான் 3 தொகுதிக்கு என்ன சுற்றுப்பயணம் போட்டிருக்காங்க. நான் வந்து என்னோட தொகுதி முடித்தேன், இன்னைக்கு இங்கே வர்றேன், நாளைக்கு நைட்டு குன்னூர் போகிறேன். அதனால அந்த பணிகளில் அவருக்கு வந்து டைம் கொடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் விஷயம். அதை வந்து ரொம்ப பெருசு பண்ணி அது வந்து ஏதோ பிஜேபிக்குள்ள ஒரு பெரிய அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதனால அவர் வந்து அவர் கொடுக்கப்பட்ட வேலை அப்படிங்கிறத நிறைய நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. இந்த டூருங்கிறத ரொம்ப ஷார்ட் டைம்குள்ள முடிச்சு கொடுக்கணும். இப்போ நான் சொல்றேன் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நாங்கள் டூர் போக வேண்டி இருக்குது. அந்த தொகுதியோட மீட்டிங் அந்த சமயம் எனக்கு கிடைக்கலன்னு இருக்காரு. அவ்வளவுதான். அதுல